Abhay, this is Big Boss house and only Big Boss will rule. Sir, I'm extremely sorry. I am forced to give you the red card. ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் 6ஆம் தேதி விஜய் சேதுபதி வந்து லான்ச் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ப்ரோமோலாம் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக புது ப்ரோமோலாம் இல்லைங்க, ஏற்கனவே விட்டாங்களே அதே ப்ரோமோவை தான் பார்த்தீங்கன்னா திருப்பி 3 தடவை கிட்ட விட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ஒரு 2 ப்ரோமோ எக்ஸ்ட்ரா எடுத்ததா என்னடா ஒரே ப்ரோமோ வச்சு இத்தனை வாட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பட்ஜெட் வந்து ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கலவரம், கமல் சார் மாறினதுலேருந்து விஜய் சேதுபதி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கலவரம் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ட், அதாவது பிரதீப் ஆண்டனி இருக்காருல்ல, பிரதீப் ஆண்டனி உள்ள வர போறாங்க, விஷ்ணு உள்ள வர போறாங்க, மாயா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டாக் வந்து போயிருக்கு. இதுல மாயா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. பட் பிரதீப்பும் விஷ்ணுவும் உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன் கேஸ் இப்போ பிரதீப்பும் விஷ்ணுவும் உள்ள வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்கல்ல வந்ததோட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரதீப் ஆண்டனி உள்ள வந்தா கொஞ்சம் வந்து அவரோட மவுஸ் வந்து குறையும் தான் தோணுது. ஏன்னா இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நல்ல பேர் இருக்கு. அதாவது என்னதான் உள்ள கமல் சார் திட்டி அவர் வந்து வெளியே அமைச்சிருந்தாலுமே வெளியே மக்களோட சப்போர்ட்டை வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி உள்ள வந்து அவர் கெடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஆனால் பிரதீப் ஆண்டனி மேக்ஸிமம் அதிகபட்சம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஜோயா உள்ள வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமர் பயங்கரமாக போயிட்டு இருந்ததுல, ஜோயா கூட இதில் டிடிஎஃப் வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. பட் இவங்க 2 பேரும் உள்ள போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜோயாவும் டிடிஎஃப்பும் ஒரு ஜோடியா உள்ள சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கேஸ் இந்த ரூமர் படி இவங்க 2 பேரும் உள்ள போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சீசன் வந்து பயங்கரமா போகுது அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீசனில் விஜய் சேதுபதி உள்ள வர்றது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன்லேருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ள கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை வந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக கொண்டு போகணும் அப்படின்றதுல தீர்மானமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல, ஸோ ஆரம்பிக்கும் போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக இருக்கு. இப்பயே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டெலாம் வந்து நாகார்ஜுனா காமிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த சீசன் தமிழ் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக இருக்கும் ஆரம்பத்திலேருந்து அப்படின்ற மாதிரி. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லியிருக்காருல. ஸோ அது எந்த வகையில் புதுசாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.